மாதத்தின் ஸ்டார்டிங்லேயே பாருங்க, ஆண்டின் ஸ்டார்டிங்லேயே சனி வந்து 10ஆம் இடத்துல தொழில் ஸ்தானத்திலே இருந்து வேலை தொழிலில் வந்து அதிக உத்வேகம், அதிக முயற்சி, அதிக மாற்றங்கள், அதிக புரட்சி எல்லாத்தையும் கொடுத்து கொண்டிருக்கிறார். அதே மாதிரி ராசிக்குள்ளேயே குரு இருந்து ஜாதகரை தன்மைப்படுத்தி எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய அமைப்பை கொடுக்கிறார். 7ஆம் இடங்கிற நண்பர்கள் ஸ்தானம், மனைவி ஸ்தானம், மனைவியாக இருந்தால் கணவன், கணவனாக இருந்தால் மனைவி, அதே மாதிரி நண்பர்கள், பங்குதாரர்கள், கொலீக்ஸ், கஸ்டமர்ஸ், அசோசியேட்ஸ், நீங்கள் அன்றாட வாழ்க்கையில் மீட் பண்ணக்கூடியவர்களை வந்து 7ஆம் பாவம் குறிக்குது. அதை குரு பார்க்கறது நல்லது. ஸோ எல்லா பிரச்சனைகளும் கொஞ்சம் அமைதியாக டீல் பண்ணக்கூடிய அமைப்பு, பொறுத்து போகக்கூடிய அமைப்பு. 5ஆம் பார்வையாக 5ஆம் வீடுங்கிற குழந்தை பாவத்தை பார்த்து குழந்தைகள் கொஞ்சம் பார்த்துக்கக்கூடிய அமைப்பு, குழந்தைங்களால சில அனுகூலம் பெறக்கூடிய அமைப்பு. 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்தை பார்க்கறனாலையும் பாக்கியங்கள் சில அப்பா மூலமாக, பூர்வீகம் மூலமாக சில வரவேண்டிய விஷயங்கள் நல்லபடி நடக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாமே வந்து குரு ராசிக்குள்ளிருந்து கொடுக்குறார். அதே மாதிரி ராகு 9ஆம் இடத்திலும் கேது 3ஆம் இடத்திலும் இருப்பது தவறில்லை. ஸோ இதுதான் ஆண்டு கிரகம் சஞ்சாரம். ஓரளவுக்கு வயசு வித்தியாசம் இல்லாமல் அவங்களுடைய விஷயங்கள் இந்த உலகத்தில் நிலைநாட்டுவதற்கு, அவங்களுடைய ஸ்டேட்டஸ், அவங்களுடைய ஐடென்டிட்டியை இந்த உலகத்தில் நிலைநாட்டுவதற்கு உழைக்கக்கூடிய முயற்சி எடுக்கக்கூடிய ஒரு தருணமாக ஜனவரி மாதமும் இருக்க போகிறது மிதுன ராசிக்காரர்களுக்கு.